புலியும் சிங்கமும். ஒரு நாள் பெரிய வேட்டைக்கு பிறகு காட்டில் ராஜா சிங்கம் மிகவும் சோர்வாக இருந்தது. அது காட்டுக்குள் மெதுவாக நடந்தது. ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. எனவே சிங்கம் அமைதியாக தூங்க ஒரு பெரிய மரத்தை தேடியது. சிங்கம் இறுதியாக ஒரு மரத்தின் நிழலை கண்டுபிடித்து சிங்கம் அந்த மரத்தில் சில குளவி கூட்டங்கள் இருப்பதை கவனித்தது. மேலும் அந்த மரம் சுற்றிலும் சில குளவிகள் பறந்து கொண்டிருந்தன. ஆனால் சிங்கம் அதை பற்றி கவலைப்படவில்லை. அது ஒரு சிறிய பூச்சிதான், அது என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்தது. சிங்கம் குளவி கூட்டத்திலே ஊதிவிட்டு தூங்கத் தொடங்கியது. சிங்கம் ஊதியவுடன் சில சிறிய குளவிகள் கீழே விழுந்தன. மீண்டும் தங்கள் கூட்டத்துக்கு திரும்பின. சிங்கத்தின் செயல்களை பார்த்ததும் ஒரு பெரிய குளவி அதன் அருகே சென்று, நீங்கள் ஏன் எங்கள் தொந்தரவு செய்தீர்கள்? தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள் என்று அமைதியாக சொன்னது. அதை கேட்டதும் சிங்கம் கோபத்தில், நீ எனக்கு ஆணையிடுகிறாயா? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? நான் இந்த காட்டின் ராஜா. உலகத்தில் உள்ள வலிமையுள்ள விலங்குகளில் மிகவும் வலிமையானவன் நான் தான். உனக்கு தெரியுமா? என் பார்வையிலிருந்து தப்பி ஓடு. இல்லையென்றால் உன்னையும் உன் கூட்டத்தையும் நாசம் செய்து விடுவேன் என்று சிங்கம் அதிரடியாய் கூறியது. குளவியை பார்த்து சிங்கம் உறுமியது. ஆனால் குளவி, உன்னை கண்டு நான் பயப்படவில்லை. என்னை விட நீ பலமாய் இருக்கலாம். ஆனால் உன்னை நான் ஜெயித்து விட முடியும். உன்னுடைய கோர பற்களோ பயங்கரமான நகங்களோ என்னுடைய கொடுக்குக்கு ஈடு ஆகாது. இதோ பார், இப்பொழுதே நம் சண்டையை துவக்கி விடுவோம் என்று சொல்லிற்று. நீ ஒரு சிறிய பூச்சிதான், நான் சில வினாடிகளில் உன்னை முடித்து விடுவேன் என்று சிங்கம் கூறி அதை பிடிக்க முயற்சித்தது. குளவி உடனே சிங்கத்தின் முகத்தில் பாய்ந்தது. கண், காது முதலியவைகளை கொட்டியது. சிங்கம் அலறியது. குளவியை பிடிக்கச் செய்த முயற்சியால் அதன் முகமெல்லாம் சொந்த நகங்களால் காயமாயிற்று. குளவி மாறி மாறி கொட்டிக்கொண்டே இருந்தது. சிங்கத்தால் தாங்க முடியவில்லை. பார்த்தாயா என் பலத்தை என்று சொல்லிக்கொண்டே குளவி கொட்டியது. அந்த சிறிய பூச்சி காரணமாக சிங்கம் அந்த இடத்திலிருந்து ஓடிப்போனது. நீதி, உரிமை பார்த்து தவறாக எண்ணாதே.